சூர்யா என்ன பண்ணுறாரு, குழந்தைகிட்ட வந்து எப்படியாவது ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சொல்கிறது எல்லாமே வந்து செஞ்சிட்ருக்காரு. அப்படியே வந்து குழந்தை வந்து குட்டி பாப்பா மாதிரி அவங்களுக்கு வேஷம் போட்டு விடுறாங்க. அதை பார்த்து மகா, ஐஸ்வர்யா எல்லாருமே வீட்டில் சிரிக்கிறாங்க. என்ன ஆச்சு ஆம்பளைங்களா இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த குட்டி பாப்பா பண்ண வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சூர்யாவை பார்த்துட்டு மகா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அடுத்து சூர்யா வந்து ஐயோ என் நிலமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ சொன்ன மாதிரி நான் வேஷம்லாம் போட்டுக்கிட்டேன்ல, நீ எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுறியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம வந்து அழகிக்கிட்ட. ஆனால் அந்த அழகி வந்து இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் ஃப்ரெண்டெல்லாம் ஆகவே முடியாது, இன்னும் நீங்கள் நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலையை அவங்கள செய்ய சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் சூர்யாவும் எல்லாமே வந்து குழந்தை விஷயங்களை எல்லாமே செஞ்சுட்ருக்காரு. அவங்க கூட விளையாடுறது, அப்புறம் வந்து யானை விளையாடுறது, அந்த மாதிரி ஓடி பிடிச்சி விளையாடுறது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அதனால வந்து குழந்தை வந்து கடைசியாக வந்து சொல்லு ப்ளீஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட் ஆகலாமா அப்படின்னோடனே ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கெலாம் இப்போ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சூர்யா என்ன பண்ணுறது, சின்ன குழந்தைக்கிட்ட கூட நம்மளால் ஃப்ரெண்ட் ஆக முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாரு. இங்கே மகா பார்த்து சிரிக்கிறாங்க. மகா வந்து சொல்கிறாங்க, பார்த்தீங்கல்ல ஒரு சின்ன குழந்தைகிட்டே ஃப்ரெண்ட் ஆகிறது எவ்வளோ கஷ்டம்னு, என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும்னு பார்க்குறீங்களா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அழைக்கல, சரி சரி பாவமாக இருக்குது சூர்யா பார்த்தா, சரி இதுக்கப்புறம் நான் உனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுறேன் அப்படின்றாங்க. உடனே வந்து அழகி பார்த்தியா இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. இப்போ சொல்லு அழகி ஃப்ரெண்ட் ஆகிட்டாலா, அப்போ நீ எனக்கு ஃப்ரெண்ட் ஆகல மகா அப்படின்னோடனே சரி சரி நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிறேன் அப்படின்றாங்க. உடனே சிரிக்கிறாரு சூர்யா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து அழகி பாப்பா யாரோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டென்ஷனாக இருக்காங்க. அப்புறம் அந்த டாக்டர் வந்து கேட்குறாங்க, என்ன தான் முடிவு எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு, யாருமே ஒத்துக்கலையா, சரி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ப்ராசஸிங் எல்லாமே ஆரம்பிச்சிட்டேன், இன்றைக்கி டெஸ்ட்டு கால் வருவாங்க அப்படின்றாங்க. எல்லாருமே பதட்டம் அடைகிறாங்க. அடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கும் வந்து அனுப்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் ரிசல்ட் வந்தால் இருக்குது உங்கள் எல்லாருக்கும், எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் யாரும் கேட்கல, இதுக்கப்புறம் இருக்குங்க உங்களுக்கு அப்படின்றாங்க. அதே மாதிரி ரிசல்ட்டும் வருது. ரிசல்ட் வந்தோடனே யாரோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதிர்ச்சி அடைகிற தாத்தா, இந்த குழந்தை யாரோடதும் கிடையாது, எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேட்குறாங்க. இல்லைங்க இது தவறுதலாக வந்திருக்கு, அவங்க பண்ண முடிவில் நாங்கள் நினச்சோம், ஆனால் அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டோம், நாங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போயிடுறோன்றாங்க. அதை கேட்டு சூர்யா எல்லாருமே வீட்டில் மன வருத்தம் அடைகிறாங்க. அழகி எங்களுக்கு வேணும், நாங்களே வளர்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. உன்னை மகா வந்து ப்ளீஸ் தாத்தா அழகி நம்மளே வளர்க்கலாம் அப்படின்றாங்க. ஐஸ்வர்யாவும் வந்து ஆமாம் அழகி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. எல்லாருமே வந்து அழகி மேலே பாசமாக வந்து இங்கேயே இருக்கட்டும் அழகி அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு வந்து எல்லாருமே சந்தோஷம் அடைகிறாங்க. இந்த குழந்தைய பார்த்தோன்னே வந்து எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து யோசிக்கிறாரு. சூர்யா மகா இதுக்கப்புறம் வந்து புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழணும், அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ராஜலட்சுமிகிட்ட சொல்கிறாங்க. ராஜலட்சுமி நீ சொன்னால் தான் சூர்யா கேட்பான் அப்படின்றாங்க. ராஜலட்சுமியும் சூர்யா கிட்டே பேசுகிறாங்க, மகா கிட்டே பேசுகிறாங்க. சூர்யா வந்து ஒரு முடிவெடுக்கிறாரு, நம்ம மகா கூட சேர்ந்து வாழ்ந்தாருன்னா என்ன, இதுக்கப்புறம் மகாவும் நானும் சேர்ந்து வாழணும், அதுக்கு மகா கிட்டே வந்து நான் பேசணும், அதே மாதிரி மகாவும் நானும் ரொம்ப நாளைக்கு நல்லா வாழணும், இதுக்கப்புறம் புருஷன் பொண்டாட்டியே வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. உடனே வந்து சூர்யா வந்து என்ன பண்ணுறாரு, மகா கிட்ட வராரு. மகா கிட்ட வந்தாலும் மகாவும் வந்து பாட்டிக்கிட்ட வந்து பேசிட்டு வராங்க. பாட்டி சொல்கிறாங்க, இனிமேட்டு மகா சொல்கிறத கேளு, இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை நீ வாழணுமா, இப்படியே இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. ராஜலட்சுமி வந்து இதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதனால் வந்து மகா வந்து சரி சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் முடிவு எடுத்தால் போதுமா பாட்டி, அவர் முடிவு எடுக்க வேணாமான்றாங்க. சூர்யா கண்டிப்பாக வந்து முடிவு எடுப்பாமா அப்படின்னு சொன்னோன்னே சூர்யாவும் வந்து யோசிக்கிறாரு, மகா கூட நம்ம சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, அழகு மாதிரியே ஒரு குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்து இவ்வளோ நல்லாயிருக்கும், அந்த மாதிரி வந்து நம்ம வீட்லேயும் வந்து வரணும்னா கண்டிப்பாக நம்ம மகா கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு சூர்யா யோசிக்கிறாரு. அடுத்து வந்து மகா வந்து ரூமில் இருக்காங்க. அப்போ சூர்யா வராரு, மகா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாரு. என்ன பேசணும் அப்படின்னோடனே அது வந்து அப்படி சொல்லிட்டு சொல்ல வராரு. சரி ஒரு இடத்துக்கு போகலாமா நம்ம 2 பேரும் அப்படின்றாரு. எங்கே அப்படின்றாங்க. இல்லை ஒரு முக்கியமான இடத்துக்கு போகலாம், அங்கே வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம போயிட்டு சீக்கிரமாக வந்துடலாம் சொல்லிட்டு கூப்பிட்றாரு. சரின்னு சொல்லிட்டு மகாவும் போகிறாங்க. இதோட முடியுது.